திருப்பூர் கிழக்கு மாவட்டம் சென்னிமலை மேற்கு ஒன்றிய சார்பில் காங்கேயம் தொகுதிக்குட்பட்ட சென்னிமலை மேற்கு ஒன்றிய சார்பில் கொங்கு மகால் மண்டலத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற அருமையான திட்டத்தை இன்று சீரோடும் சிறப்போடும் மக்களுக்காக நடந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மகளிர் உரிமைத்தொகையாகட்டும், ஆதார் கார்டு மற்றும் பட்டா மாறுதல் போன்ற அனைத்து விஷயங்களையும் வருகின்ற பயனாளிகளுக்கு மக்களுக்கு உடனுக்குடன் தீர்த்து வைக்கின்ற பணியை இங்கே அனைத்து அதிகாரிகளும் நாங்களும் முன்னின்று செய்து கொண்டிருக்கிறோம். பெறப்பட்ட மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு ஆகின்ற வழியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த முகாமுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் கொடுக்கின்ற அந்த மனுவை உடனுக்குடன் பரிசீலித்து அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்களை தயார் செய்யும் நிலையில் இந்த முகாம் நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது. இதன் மூலம் தளபதியார் அவர்களுக்கும் தமிழக முதல்வர்களுக்கும் மிகவும் நெஞ்சார்ந்த நன்றி. எங்கள் காங்கிரஸ் தொகுதியினுடைய அமைச்சர் மாண்புமிகு மு.பி. ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல இன்னும் முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும். அந்த வகையில் மக்களுக்காக எல்லா நன்மைகளையும் செய்கின்ற நமது தமிழக முதல்வர் தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் சென்னிமலை மேற்கு ஒன்றிய சார்பாகவும் திருப்பூர் கிழக்கு மாவட்டம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மகளிர் உரிமை தொகை அது அதிக பெண்கள் வருகிறாங்க. விட்டு போனதுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஆதார் பேர் மாற்றம் மற்றும் மாற்றம் பண்ணிட்டு இருக்கோம். பட்டா மாறுதல் போன்ற இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மின் இணைப்பு இல்லாதவர்களுக்கு உடனுக்குடன் பேர் மாற்றம் அந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் மருத்துவ காப்பீடு, இப்படி எண்ணற்ற திட்டங்கள் 16 துறையை சார்ந்த திட்டங்களுக்கு தொடர்ந்து நீங்க இந்த முகாமில் தீர்வு காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழக முதல்வர்களுக்கும் மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர்களுக்கும் நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல தொடர்ந்து இன்னும் முகாம் நடக்கிறது. அதிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழிவகை செய்யப்படும் என்று நேரத்தில் உறுதிக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.